எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சுலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆரோக்கியமாக வாழணும்னா ஆவாரம்பூ சட்னி சாப்பிடுங்க. ஆவாரம்பூ நமக்கு கிடைக்கும் போதே பார்த்திங்கன்னா சட்னி, சாம்பார், பொரியல், கூட்டு, இந்த குளியல் பொடி அரைச்சி வச்சுக்கரலாங்க. சுகர் பேஷண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி இந்த பூவு நெனல் காய்ச்சலாக காய்ச்சி 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத அளவுக்கு தண்ணியை எடுத்து வச்சு டெய்லியுமே சூப் வச்சு குடிக்கலாங்க. உடம்புக்கு ஹீட் இருக்கிறவங்களும் குடிக்கலான்னு சொல்கிறாங்க. எனக்கு அதை பற்றி தெரியல. முகத்தில் இந்த பரு, கரும்புள்ளி, ஒரு மாதிரி மங்கு, இந்த மாதிரியெல்லாம் முகம் சுருக்கம் இதெல்லாம் போனோம்னா பாசிப்பயிறு, இந்த ஆவாரம்பூவை அரைச்சி வச்சு டெய்லியுமே பாலில் கலந்து தேய்ச்சி நம்ம அப்படியே அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் விட்டு முகம் கழுவி குளிச்சுட்டு வந்தால் அது எல்லாமே போய் முகம் வந்து நல்லா பாலிஷாக தங்கம் போல் அப்படியே ஜொலிக்குங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்கும், பாலிஷ் கொடுக்கும் முகம். குளியல் பொடியிலையுமேவும் போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா அவ்வளோ நல்லதுங்க. இந்த சீசனில் கிடைக்கும் போதே நமக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அது எல்லாமே நம்ம சேகரித்து வச்சுக்கரலாம். இப்போ ஆவாரம்பூவை நம்ம தனியாக தேவையான அளவு எடுத்து அந்த பூவாக தாங்க கிள்ளி வச்சேன், அதை கழுவி நம்ம சுத்தமாக எடுத்தாச்சு. சட்னிக்கு தேவையான பொருள் தக்காளி, வெங்காயம், 2 பூண்டு, சின்ன வெங்காயம் தாங்க சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு சேர்த்துக்கரலாம். கடலைப்பருப்பு கொஞ்சமாக தாங்க, நான் கொஞ்சமாக தான் சட்னி வைக்க போகிறேன். இப்போது தனி மிளகாய் வத்தல் ஒரு 3, கடுகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், சின்ன வெங்காயம் ஒரு 10, பூண்டு ஒரு 2 பல்லுங்க. இது எண்ணெயிலே நம்ம வதக்கிடலாம். இந்தமாரி சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம், மிளகு எல்லாம் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் சட்னி. கொஞ்சமாக அந்த வாசத்துக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், பச்சை கருவேப்பிலை. இது நல்லா வதங்கவும் நம்ம தக்காளி சேர்த்துக்கரலாங்க. தக்காளி சின்ன சைஸு தான், நார்மல் சின்ன சைஸு தான் கட் பண்ணி அதை சேர்த்துக்கரலாம். ஆவாரம்பூ சட்னின்னே சொல்ல மாட்டாங்க, அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க. நான் என் பையன்கிட்ட கார சட்னின்னு தான் செஞ்சு கொடுத்தேன். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கரலாங்க, சீக்கிரமாக வதங்கிரும். இந்த சீசனில் தான் பார்த்திங்கன்னா ஆவாரம்பூ நல்லா கிடைக்கும். இப்போது தேங்காய் துருவல் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், லைட்டாக தாங்க சேர்த்துருக்கேன். ஆவாரம்பூவை சேர்த்துக்கரலாம். நம்ம நல்லா கழுவி வச்ச ஆவாரம்பூவை கொஞ்சம் சேர்த்து அப்படியே நம்ம நல்லா வதக்கிடலாங்க. கொஞ்ச நேரம் வதங்கினாலே நல்லா வதங்கிரும். ஆவாரம்பூ சட்னி உடனே 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. 10 நிமிஷம் கூட அதிகம்தான், சீக்கிரமாக செஞ்சிடலாம். சூடாக சாப்பாடு கூட பெனஞ்சு சாப்பிடும்போது நல்லெண்ணெயை ஊற்றி நம்ம இந்த சட்னியெல்லாம் வச்சோம்னா அருமையாக இருக்கும், அட்டகாசமாக. சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பூவை வச்சு சாம்பார், சட்னி, பொரியல், கூட்டு இந்தமாரி நம்ம சூப்பை வச்சு குடிக்கலாம். வச்சு கொடுத்தோம்னா சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும். யார் வேணும்னாலும் சாப்பிட்லாங்க, எல்லோரும் சாப்பிட்லாம். பாருங்கள், அட்டகாசமான ஆவாரம்பூ சட்னி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளித்து வச்சுக்கிட்டோம்னா அருமையாக இருக்குங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தங்கம் போல் அப்படியே ஜொலிக்குது பாருங்கள். எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி கடுகு, உளுந்து போட்டு அப்படியே தாளித்து நம்ம அப்படியேவும் சாப்பிட்ற வேண்டியதாங்க. நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அருமையாக அட்டகாசமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நன்றி, வணக்கம்.